இன்னொரு ராகத்து நமக்கு மட்டும். உம்மத்தை இது அனைவருக்கும், இது எல்லா உம்மத்துக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் ஒவ்வொரு நபியுடைய உம்மத்தில் இப்படி இருந்தாலும் போதும். இது நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு மட்டும் உள்ளது கிடையாது. மூசா நபி உம்மத்தில் இந்த 7 காரியம் செஞ்சிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு அரசுக்கு என்ன செய்யும், இடம் கிடைக்கும். ஈசா நபி உம்மத்துக்கு கிடைக்கும், சுலைமான் நபியுடைய உம்மத்துக்கு கிடைக்கும். அப்ப எந்த நபியுடைய உம்மத்தாக இருந்தாலும் இது 7 செயல்களை யார் செஞ்சிருந்தாலும், ஆதமுடைய மக்களில் யார் செஞ்சிருந்தாலும் ஈமானோட அவர்களுக்கெல்லாம் இது கிடைக்கும் என்பதை இதில் வழங்குகிறது. இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தினருக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு சிறப்பான ஒரு சலுகை ஒன்று தருகிறான் அந்த ஒரு நாளைக்கு. அது என்ன சிறப்பான சலுகை என்று சொன்னால், அப்ப சூரியன் தலைக்கிட்ட வந்தா எப்படி இருக்கு இந்த தாகம், பயங்கரமான தாகம், வேற ஓடிக்கிட்டே இருக்கும், எனர்ஜி வெளியாகிக்கிட்டே இருக்கும், தண்ணி குடிச்சா தான் ஆகும். ஆனா தண்ணி இங்க கிடைக்காது. தாகத்துல எல்லாம் நாக்கெல்லாம் வறண்டு போய் அதுவே ஒரு தாங்க முடியாத ஒரு அதாபா என்ன செய்யும் இருந்து கொண்டு இருக்கும். அதுக்காக அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அங்கே ஒரு தடாகத்தை ஏற்படுத்துகிறான். அந்த தடாகத்தை யாரு கொடுக்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. தடாகம்னா ஒரு நீர் தேக்கம், நீர் தேக்கம்னு சொல்லுங்களேன், ஒரு நீர் தேக்கத்தை எல்லாம் கொடுக்கிறான். தடாகம்னா சின்னது மாதிரி கற்பனை ஆயிரும். அது ரசூலுல்லாஹ் சொல்ற சைஸெல்லாம் பாத்தீங்கன்னா அது தடாகம்னு சொல்வது தப்பு மாதிரி தெரியுது. ஏன்னா அவ்வளவு பெரிய பெரிய நீர் அணைக்கட்டு இருக்க, அதுக்கு மேல பெருசா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க ஒரு பெரிய நீர் தாத்தை என்ன செய்யறான், அல்லாஹ் நீர் தேக்கத்தையே அவங்களுக்கு கொடுக்குறான். அந்த தேக்கத்தில் அவங்க நின்று கொண்டு யாரெல்லாம் தன்னுடைய உம்மத்தில் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, இது அந்த ஓபன் பிளேஸ்ல இருக்கும். இது சொர்க்கத்தில் இருக்காது. இந்த ஹவுலுல் கௌசர்ங்கிறமே, கௌசர் என்ற ஒரு நீர்த்தேக்கம், அந்த கௌசர்ங்கிற நீர்த்தேக்கம் எங்க இருக்கு, விசாரிக்கிற அந்த நாள் இருக்குது, சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போறதுக்கு முன்னாடி அந்த நாளுடைய வெப்பத்தை தாங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் அப்படி ஒரு நீரை கொடுத்து உன் உம்மத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் இதை கொடுத்துக்க. அவங்க இதை குடிச்சார்களே ஆனால் அப்புறம் தாகமே வராது. அந்த ஒரு நாள் இப்போ கொஞ்சம் குடிச்சுட்டு வந்துட்டோம்னு வைங்களேன், 50,000 வருஷம் வண்டி ஓடிடும். அதுல அந்த மாதிரி தண்ணீர்ல அப்படிலாம் இருக்குது. இப்ப கூட என்ன செய்யறான், இந்த காருக்கெல்லாம் ஊத்துறாங்க, ஒரு மனுஷன் ஊத்துறன்னு கண்டுபிடிச்சிட்டான். இப்ப தண்ணி இருக்குல்லங்க, அந்த காலத்துல சாதா தண்ணி ஊத்துவாங்க, அப்படியே ரேடியேட்டர்லாம் கொதிச்சு போய் காஞ்சி போய் ஊர் ஊரா நிப்பாட்டி தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிட்டானுவ, அது கூலன் வாட்டர் தனியா ஊர் வாட்டுறது, அதை ஊத்துனா 3 மாசத்துக்கு வண்டி ஓடுதா இல்லையா. சாதா தண்ணி ஊத்துனீங்கன்னா கொதிச்சு 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 வண்டி என்ன செஞ்சிருது, சூடாகி போயிடுது. அப்புறம் தண்ணி நிப்பாட்டி ஊத்துவாங்க. அந்த காலத்துல பார்த்தோம். இப்ப வர்ற வண்டிகளுக்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அது ஒரு டிஃபரெண்டான ஒரு தண்ணி. இது இந்த தண்ணி கொதிச்சா கூட என்ன செய்யாது, அவ்வளவு சீக்கிரம் அதனுடைய ஆவி ஆகாது. அந்த மாதிரியான தண்ணீரை கண்டுபிடிச்சு ரேடியேட்டருக்கெல்லாம் ஊத்துறான். மனுஷன் குடிக்கிறதுக்கு கூலன் வாட்டர் இருக்கிறது. இந்த நோம்பு நேரத்துலாம் சகரில் ஒரு பாட்டில் குடிச்சுன்னு வைங்க, ஒரு 100 மில்லிய 2 நாளைக்கு தாகமே வராது. அது மாதிரியான தண்ணீர்லாம் மெடிக்கல் என்ன செய்யறான், இப்ப விற்கிறான், மனுஷனை கண்டுபிடிக்கிறான். அப்ப அங்க என்ன பண்ணுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய அந்த ஹவுலுல் கௌசர் தண்ணீரை நம்ம ஒரு தடவை அருந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த 50,000 வருஷம் நிற்போம்ல, ஒரு நாள் தாகமே வராது. என்ன வெயில் அடிச்சாலும் சரி அது எனர்ஜி ஆகாது, அது வேர்வையில வராது, அப்படியே அந்த உடம்பு தாங்கக்கூடியதாக இருக்கும் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டா, ஒரு நாள், இது புகாரியில 4042வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. உக்பா பின் ஆமீர் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உஹது போர்க்களம் நடந்துச்சு, அந்த இடத்துக்கு போனார்கள். அங்க உள்ள சுகதாக்களுக்காக தொழுகை ஏற்கனவே சொல்லி அந்த ஹதீஸ, அங்க உள்ள சுகதாக்களுக்காக என்ன செய்யறாங்க, தொழுகை நடத்துறாங்க. அதாவது உஹது போர் நடந்த நேரத்தில் ஜனாசா தொழுகை நடத்தல, பிறகு மௌத்தாவுற நேரம் நெருங்கின பிறகு நம்ம ஏன் அதை விட்டுட்டோமே, அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துவோமே அப்படின்னு நினைத்து கொண்டு உஹது போர்ல உள்ள மக்களுக்காக வேண்டி போய் என்ன செய்யறாங்க, ஜனாசா தொழுகை 8 வருஷத்துக்கு பிறகு ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கத்லா உஹதின் பாத 8 சினீன், 8 ஆண்டுகள் கடந்த பிறகு உஹது போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்திவிட்டு சும்மத அல் மிம்பர்ல ஏறினார்கள். ஏர்னோன ஃபகால சொன்னார்கள், இன்னி பைன ஐதீக்கும் ஃபரத்துன் வ அன அலைக்கும் ஷஹீதுன் வ இன்ன மௌஇதகுமுல் ஹவுல், நான் உங்களுக்கு முன்னால் செல்ல இருக்கிறேன், உங்களுக்கு முன்னால் நான் போய் விடுவேன், உங்களுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருப்பேன். எந்த இடம் நம்ம வெயிட் சந்திக்கிற இடம் தெரிகிறதா, வ இன்ன மௌஇதகுமுல் ஹவுல், அந்த ஹவுலுல் கௌசர் தான் நீங்களும் நானும் இனிமேல் சந்திக்கிற இடம். அதுக்கப்புறம் உங்களை யாருமே பார்த்ததில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி உரையே இதுதான், கடைசி மெம்பர்ல ஏறி அவங்க பேசின கடைசி பேச்சு இதுதான். அதுக்கப்புறம் யாரும் அவர்களை மெம்பர்லயோ பள்ளிவாசல்ல என்ன செஞ்சதில்ல, பார்க்கல. கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள். அப்ப அந்த ஹவுலுல் கௌசர் என்ற இடத்துல உங்களை எல்லாம் நான் பார்ப்பேன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம என்ன செய்யறோம், சந்திக்க இருக்கிறோம். இது புகாரியில 4042ல இருக்கிறது, 6585 புகாரில இருக்கிறது. இன்னி ஃபரத்துக்கும் அல் ஹவுலி,
அந்த ஹவுல் என்ற நீர், ஹவுல் கௌசரி என்ற நீர் தேக்கத்திற்கு மத்தியிலே உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். மன்மர்ற அலைய ஷரிப, யார் என்னை கடந்து செல்கிறானோ அவன் எல்லாம் அதை அருந்துவான். ஒமன் ஷரிப லம் யல்ம அபதா, அதை அருந்தியவன் ஒருபோதும் தாகமே ஏற்படாது. அதை ஒரு தடவை நீங்க அருந்துட்டீங்கன்னு சொன்னா ஒருபோதும் நான் அங்க நிக்கிற வரைக்கும், அப்புறமா சொர்க்கத்துக்கு போன பிறகு தாகம் வந்தா தான் ருசிச்சுலாம் அனுபவிக்க இயல. அந்த ஒரு நாளைக்கு அர்த்தம் தாகமே ஏற்படாதுன்னு சொன்னா அப்ப சொர்க்கத்துக்கு போன பிறகுன்ற அர்த்தம் கிடையாது. அந்த ஒரு நாள் அந்த வெப்பம் இருக்குமா இல்லையா, அன்றைய வெப்பத்துக்கு சொல்றாங்க லம் யல்மா அபதா, அது தாகமே ஏற்படாது என்று சொல்கிறார்கள். அப்ப சொல்றாங்க லியருத்தன் அலைய அக்வாமுன் ஆரிஃபுஹும் யாரிஃபூனி சும்ம யுஹாலு பைனி வ பைனஹும். அப்ப சில ஆட்கள் வருவாங்க, வந்த உடனே எனக்கு அவங்கள நல்லா தெரியும், அவர்களுக்கும் என்னைய தெரியும். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தவங்க அர்த்தம். சில ஆட்கள் வருவாங்க, அந்த தடாகத்தை பார்த்துட்டு ஓ நம்ம ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, தண்ணி குடிக்கிறதுக்காக வருவார்கள். வந்தால் அவர்களையும் நான் தனிப்பட்ட முறையில் அவர்களை அறிவேன், அவர்களும் அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆரிஃபுஹும், அவர்களை நான் அறிவேன், ஓ யாரிஃபூனி என்னை அவர்கள் அறிவார்கள். சும்ம யுஹாலு பைனி வ பைனஹும், எனக்கும் அவர்களுக்கும் அப்படியே என்ன செய்யப்படும், ஒரு திரை ஒன்று போடப்பட்டு வராதீங்க என்று சொல்லி தடுக்கப்பட்டு விடும். ஏன் தடுக்கப்படுது, வேற வேற அறிவிப்புகள்ல வருகிறது, யா முஹம்மத் லா தத்ரி மா ஹதசு பாதக், இவங்க எல்லாம் நீ இருக்கும்போது உன்னுடைய தோழர்களா இருந்தார்கள், அதுக்கு பிறகு வந்த வழியை திரும்பி விட்டார்கள், அவங்களுக்கு இங்க இடம் கிடையாது, அதாவது மதம் மாறி விட்டார்கள். முர்த்ததீனால் ஆக்காபிகும், வந்த வழியை திரும்பி விட்டார்கள். அவர்களை நீ முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், அவர்கள் உன்னை விட்டு மாறி போனவர்கள், அவங்களுக்கு இங்க இடம் கிடையாது என்று விரட்டப்படுவார்கள். அப்ப ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, அங்க அனுமதிக்கப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தோழராக இருந்து பிறகு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு தங்களை மாத்தி கொண்டாங்களே, வந்த வழியை திரும்பி போயிட்டாங்களே, அவர்களுக்கு இடம் கிடைக்காது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி புகாரியில 6579வது வசனத்தில் 9வது ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹவுலி மசீரத்து ஷஹரின், என்னுடைய அந்த நீர் தேக்கம் இருக்கிறத அது எவ்வளவு பெருசு உங்களுக்கு நீங்க நம்ம நினைக்கலாம். இத்தனை கோடி மக்களையும் கூட நிப்பாட்டிக்கிட்டு தண்ணி குடிக்க சொன்னா தாங்குமா ஒரு தடாகம்? ஒரு மெட்ராஸ் மக்கள் குடிச்சாலும் காலியா போயிருமே. அப்ப இவ்வளவு பெரிய தடாகம்னா எவ்வளவு பெருசா இருக்கு, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. ஹவுலி மசீரத்து ஷஹரின், எனக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த ஹவுல் இருக்குது, ஹவுலுல் கௌசர், ஒரு மாதம் பயணம் செய்கிற தூரம். அது எவ்வளவு பெருசா, இங்கதான் ஹவுலுல் கௌசர்னு வைங்களேன், ஆரம்பம் இங்க இருந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், அந்த கடைசிக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிரும், ஒரு மாசம் ஆயிரும். அப்படி இங்க இப்பதான் இதான் ஹவுலுல் கௌசர்னு வச்சுக்கிட்டா, ஆரம்பம் வச்சுக்கிட்டா, இங்க இருந்து நம்ம நடந்து போய் அந்த எண்டை பிடிக்கிறான்னா என்னவாயிரும், ஒரு மாசம் ஆயிரும். அப்ப மெட்ராஸுக்கும் திருச்சிக்கும் வச்சுக்கலாமா, நடந்து ஒரு மாசத்துல போயிடலாமாண்டா, போயிட முடியுமா? அவ்வளவு தூரம் வைங்களேன். மெட்ராஸ்ல ஆரம்பிச்சு திருச்சி வரைக்கும் இருந்தா அது எவ்வளவு பெருமாண்டா, அது கூட அதிகமா போனா என்ன ஒரு மாசத்துக்கு, அதை நான் கன்னியாகுமரி கூட போயிடலாம். அப்ப ஒரு மாசத்துக்கு உள்ளது அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்ப ஹவுலி மசீரத்து ஷஹரின், என்னுடைய ஹவுலுடைய அளவு எவ்வளவு என்று சொன்னால் ஒரு மாதம் நடந்து செல்கிற தூரம். மாவுஹு அபியலு மினல் லபனி, அதுல இருக்கிற தண்ணீர் எப்படி இருக்கும்னா தண்ணி மாதிரி இருக்காது, கண்ணாடி மாதிரி இருந்தா நமக்கு பிடிக்குது, அப்படி இருக்காதான், பால் மாதிரி இருக்குமா, பாலை விட வெள்ளையா இருக்குமா. மாவுஹு அபியலு, தனி தண்ணி பத்தியில அந்த கூலன் வாட்டர் மேல தயாரிக்கிறான், அபியலு மினல் லபனி, பாலை விட அது வெண்மையானதாக இருக்கும். ஒரீஹு அத்யபு மினல் மிஸ்கி, அதுல உள்ள வாடை இருக்க அப்படி எடுத்து வச்சா கஸ்தூரியை விட வாசமா இருக்கும். வாசம் சில வெள்ளை வெள்ளைன்னு இருந்தா கூட கள்ளிப்பாலை குடிக்க இயலுமா, கிட்ட கொண்டு போனா நொமட்டுமே, கண்ணுக்கு நல்லா இருக்கு, மூக்குக்கு நல்லா இருக்காத. அப்ப உள்ள போறான் என்ன செய்யணும், அதுதான் ஃபிளவர்லாம் சேர்க்கிறான், வாசனையில அதுக்கு சேர்க்கிறான், கலரை மட்டும் வச்சுட்டு உள்ள இறக்கிற முடியுமா? கலரு நல்லா இருக்கணும், மூக்குக்கு இருக்கணும், நாக்குக்கு நல்லா இருக்கணும், மூக்குக்கு நல்லா இருக்கணும், கண்ணுக்கு நல்லா இருக்கணும், மூணு நல்லா இருந்தா என்ன செய்யும், உள்ள ஒழுங்கா இறங்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு பாலை விட வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். ஒரீஹு அத்யபு மினல் மிஸ்கி, கஸ்தூரியை விட நறுமணமாக இருக்கும் வாசம். அப்ப எல்லாரும் குடிக்கிறதா இருந்தா அப்ப எவ்வளவு ஒரு தடாகத்துல கூட்ட நெரிசல்ல பிரச்சனை ஏற்படுமான்னு கேட்டா ஏற்படாது. ஏன், அதனுடைய அள்ளி குடிக்கிற அந்த கோலை இருக்குல்ல டம்ளர், அந்த டம்ளர்கள் எப்படி இருக்கும், எவ்வளவு இருக்கும்னு கேட்டா நுஜூமி சமா, இப்படி வானத்தை எட்டி பாருங்க, எவ்வளவு நட்சத்திரம் என்ன முடியுமா உங்களால, அந்த எண்ணிக்கைக்கு வச்சிருப்பான்ல, அரிசியா ஒரே கோலையா இருக்கும், பிரம்மாண்டமா கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. எங்கன பார்த்தாலும் டம்ளர் அள்ளி குடிக்கிறதுக்கு கப்பு வச்சிருக்கனால அந்த கப்பு எண்ணிக்கை எவ்வளவு, நட்சத்திரங்கள் அளவுக்கு எண்ணிக்கை அளவுக்கு இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதை உதாரணமா கூட காட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய ஹவுலுடைய அளவை நீங்கள் தெரிந்து கொள்வதாக இருந்தால், ஐலாங்கிற ஊர் இருக்க அதுல இருந்தும் யமன் நாட்டுல சன்ஆங்கிற தலைநகரம் இருக்க அது ரெண்டுக்கும் உள்ள தூரம் போ அப்படிங்கிறாங்க.
இப்ப நம்ம காட்டின மாதிரி, இப்ப நான் சொன்ன உதாரணமா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, மெட்ராஸுக்கு நாவர்களுக்கு காட்டின மாதிரி ஐலாவுக்கும் சன்னாவுக்கும் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள். இப்படி எல்லாம் ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்திற்கு முன்னாடி அதை அருந்துவது அந்த ஒரு நாளுடைய அதாபை குறைக்கும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும், அதுக்கு பிந்தி உலகம் அழிகிற வரைக்கும் கோடானு கோடி மக்கள் வந்திருக்கிறாங்களே, இதுல ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை இப்படி தனியா இப்படி கண்டுபிடிக்கிறது, எல்லாரும் என் உம்மத்துக்கு தனியா வச்சிருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்ல. இது மாதிரியான ஒரு சந்தேகம் சஹாபாக்களுக்கு வருது. என்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி அந்த மஹ்ஷர் பெருவழியில தாகத்தால் நாக்கு வறண்டு துடிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், அதை தண்ணீரை என் சமுதாயத்துக்கு என்னுடைய உம்மத்துக்கு அதை கொடுக்கறதுக்கு எனக்கு தருவான்னு சொல்றாங்கல்ல. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம் அது தாரிஃபுனா யௌமைதீன், அந்த நாள்ல எங்களை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? நாங்க தான் உங்களுடைய உம்மத்துன்னு எப்படி தெரிவிங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருப்போம். அப்ப மூசா நபி உம்மத்தை வந்தா எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஈசா நபி உம்மத்தை வந்தா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். என்ன கண்டுபிடிச்சிக்கிறேன், அந்த மஹ்ஷர்ல முஸ்லிம்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயத்திற்கு மட்டும் சிறப்பான ஒரு அடையாளம் இருக்கும். என்ன அடையாளம் என்றால், உலு செய்கிற காரணத்தினால அந்த உலு செய்த உறுப்புகள் மாத்திரம் தனி பிரகாசத்தோடு, இலங்கும் முகமும் 2 கைகளும் 2 கால்களும் என்ன செய்யும், அந்த 5 இடங்களும் பளிரென்று பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும். அதை பார்த்தோன்னே இதெல்லாம் நம்ம உம்மத்து அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிக்கிறோமே, அந்த அடையாளத்தோட வர்றவங்களை தான் நான் என்ன செய்வேன், அதில் அலோவ் பண்ணுவேன் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீம்ல 364வது ஹதீஸில் இருக்கிறது. இது அந்த மஹ்ஷர் பெருவழியில அந்த தண்ணீர் அருந்துகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் என்ன செய்யணும், நமக்கு தரணும். இல்லைன்னா அந்த ஒரு நாள் ஓடணுமே, நம்ம கஷ்டமான ஒரு நாள்.